ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ஆந்திரா ஸ்பெஷல் ஆந்திரா பருப்பு பொடி தான். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா துவரம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதே அளவில் கடலைப்பருப்பு 1 கப்பு, பூண்டு 1 பல் ஃபுல்லாக தோல் நீக்கி உரித்து வச்சுருக்கேன். இது ஊசி மிளகாய், சாதா மிளகாயில் உங்களுக்கு ஊசி மிளகாய் வேணான்னா சாதா மிளகாய் ஒரு 10 மிளகாய் கிட்ட எடுத்துருக்கலாம். ரொம்ப அதிகமாக உரைக்குன்னு சொல்லிட்டு நான் ஊசி மிளகாய் ஒரு 4 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். அதோட கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே, ஸ்மெல் கருவேப்பிலையோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள், இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போதுமே இந்த பொருளெல்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்துட்டோன்னா அது அந்த ஒரு எண்ணெயோட ஸ்மெல் அதிகமாக இருக்கும். பொடி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கும், ஒரு ஈரத்தன்மை மாதிரி இருக்கும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் ரவுண்டு ஒரே ஒரு சொட்டு மட்டும் ஆயில் மட்டும் ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். அந்த ஒரு பச்சை ஸ்மெல், அந்த துவரையோட ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா இப்போ நல்லா துவரம்பருப்பு நல்லாவே வறுபடுது. நல்ல வாசம் இந்த பொரியிற வாசம் நல்லாவே நமக்கு தெரியும். ஆனால் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். இது ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு, கடலைப்பருப்புக்கும் லைட்டாக நான் ஆல்ரெடி அந்த ஆயில் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் ஆயில் விடாமல் அப்படியே நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் லேட்டாகவே ஆகும் இந்த பருப்பெல்லாம் வறுப்பட. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பூண்டை வறுத்துக்கலாம். பூண்டு சீக்கிரமாகவே வதங்கிடும். கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வச்சு பார்த்துக்கணும், இல்லைன்னா பூண்டு கரிஞ்சு போயிடும், மேலே அப்படியே கருப்பு கருப்பாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி பூண்டையும் எடுத்துக்கலாம். பொடிக்கு பூண்டு ரொம்பவே முக்கியம். அந்த பொடியோட ஸ்மெல் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரியணும். அதுலேயும் ஒரு சொட்டு எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சு நம்ம பேப்பர் மாதிரி வரணும். இப்போ பார்த்தா நல்லா மொட்டை பேப்பர் மாதிரி வந்துட்டு. அடுத்து ஊசி மிளகாய் ஒரு 4 மிளகாய், இல்லைன்னா காஷ்மீர் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த மிளகாய் சேர்த்துக்கிட்டா அதில் ஆனால் உரப்பு தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டேன். அதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கணும். நம்ம ஹீட்டாக இருக்கும் போது அரைச்சோன்னா கண்டிப்பாக அந்த பொடி அப்படியே அந்த மிக்சி ஜாரில் கண்டிப்பாக பிடிச்சிரும். அதேமாரி மிக்சி ஜாரும் பார்த்திங்கன்னா தண்ணி கிண்ணி எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக நல்லா நுணுக்கிக்கலாம். மிக்சியை அரைக்கும் போது ஒரு ரவுண்டு ரிவர்ஸ் விட்டு அரைச்சோன்னா நல்ல பவுடராக நுணுங்கிடும். ஒரு 2-3 டைம் ரிவர்ஸ் விட்டுறாங்க. ஏன்னா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் பவுடராக நுணுங்கல. அதனால் நல்லா அரைச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இட்லி பொடி என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் தான் இருக்கும். ஆனால் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணினோன்னா அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல் நல்லாவே நமக்கு தெரியுது. இது ரொம்பவே ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு தான். நம்ம ஆந்திரா சைட் போனோன்னா இந்த மாதிரி மீல்ஸ் சாப்பிடும் போது ஃபஸ்ட்டு சாதத்தோட ஃபஸ்ட்டு ஒரு பருப்பு பொடியும் பக்கத்தில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஆந்திராவில் இதுதான் ஃபஸ்ட்டு சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டா ஒரு 2 வாயாவது இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தான் அங்கே உள்ளவங்களாம் அடுத்த லஞ்சுங்கிறத எடுத்துப்பாங்க. இப்போ நான் இதை நுணுக்கிட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதுவே நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவே அங்கே போய் நான் ஆந்திரா சைடு போய் சாப்பிடும்போது டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் தான் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையே நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு டெய்லியுமே இந்த பருப்பு பொடி போட்டு கொடுக்குறவாசி ஹெல்த்து. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பருப்பு பொடி ரொம்பவே ஈஸியானதான். எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து வரைக்கும் கெடாமல் தான் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க.